ஹாய் கைஸ், ஃபஸ்ட் டைம் நான் சேனலில் வீடியோஸ் பார்க்கணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடைக்கானலோடைய ஃபுல் பிளாக் பார்க்கலாமா? கொடைக்கானலோடைய ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் என்னுடையதும் என்னுடைய டேடியோடையதோ அவுட்ஃபிட் இது தான். எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 days ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 hours ட்ராவல். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 o'clock ஆகுது. ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கருப்பட்டி காஃபி ஷாப்பில் வந்து நாங்கள் நிப்பாட்டியிருந்தோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி குடித்தேன். எங்கள் டேடி வந்து கொஞ்சம் டீ குடித்தாங்க. எங்கள் மம்மி வந்து எல்லாருமே காஃபி தான் குடித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் யார் யாரெல்லாமே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான், எங்கள் மம்மி, எங்கள் டேடி, எங்கள் பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் பெரிய மாமா, நாங்கள் 5 பேர் தான் வந்து இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பியிருந்தோம். இந்த 4th செக் போஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுது. மார்னிங் வந்து ஆகிடுச்சு.
ஹில்ஸ் வந்து ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலான்ட்டு டீ காஃபி ஷாப்பில் வந்து நிறுத்தி கொஞ்சம் டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், நாங்கள் கொடைக்கானல் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸ்விம்மிங் ஃபூலோட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து வச்சுருந்தோம். அது ஆக்சுவலி ஃபுல் புக்கிங் ஆகிடுச்சு. அதனால ஒரு சின்ன ரூம் ரெஸ்டாரண்ட்ஸாக பார்க்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு டீசெண்டான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேஸில் இருக்குது. சரி நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி ஃபுல் வியூஸ் வித் பால்கனி ரூம் தான் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் வந்து எடுத்திருந்தோம். இந்த ஒரு ரூம் மாதிரி தான் 2 ரூமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பெட் மட்டும் இருக்காது. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததும் இங்கே ரைட் சைடில் வந்து கபோர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு மிரர் எல்லாமே வந்து இருந்துச்சு. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நான், எங்கள் மம்மி, எங்கள் டேடி மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி அதுக்கப்புறம் எங்கள் மாமா இருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருமே இருந்துச்சு. ஹீட்டர் ஸ்பெஷலிட்டி எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனதுமே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட்டும் ஒரு சிங்கிள் சைஸ் பெட்டும் இருந்துச்சு இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூஸ் தான். நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock ரெடி ஆகி நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். நேற்று வந்து சண்டே 10:30க்கு தான் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். மண்டே மார்னிங் 9:30க்கு எல்லாமே நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் 11 o'clock வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு 12 o'clock கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து குணா குகைக்கு வந்து கிளம்பிட்டோம். 5 days ட்ரிப்பில் இன்றைக்கி செகண்ட் டே. இன்றைக்கி என்னுடைய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் டிஷர்ட், ப்ளூ கலர் ஜீன். நாங்கள் குணா குகைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால சம்மர் ரஷ்ஷாக இருந்துச்சு. கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் குணா குகைக்குள்ளே வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குணா குகைக்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் டேடி ஃபோனில் இருக்குது. எங்கள் டேடி ஃபோனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் அட்டாச் பண்ண முடியல. க்ரௌட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நாங்கள் குணா குகைக்குள்ளே வந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குணா கேவ் தான் பார்க்க போகிறோம். இந்த குணா குகைக்கு வந்த மெயின் பிளேஸே இது தான். குணா குகை மூவி இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதோடைய சில பிக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். குணா குகைக்குள்ளே இருக்கிற எல்லா பிளேசஸுமே வந்து பார்த்தாச்சு. குணா குகைக்கு வெளியே வந்ததுமே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் பேகு, அதுக்கப்புறம் நான் தலையில் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த பிங்க் கலரில் அந்த போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதை ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குணா குகையிலேருந்து வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுன்ற பிளேஸ்க்கு வந்து போகலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து ரூமுக்கே வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் அதே கலர் டிஷர்ட், அதே ஜீன்ஸ் எல்லாமே தான் போட்டிருந்தேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கரெக்டாக எடுக்கலான்றதுனால சரி அதுவே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதனால் அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து போட்டுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டுன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, டீ எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். இங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி வந்து
பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஹாட் போட்டு ஃபாரஸ்ட் கொடைக்கானல் அப்படின்ட்டு வந்து எழுதிருந்துச்சு. அதில் சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் பிக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரூமுக்கு போயிட்டு அங்கே ஒரு வியூஸ் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலி ஃபாரஸ்ட்டுக்கு போனது 3rd டே. அன்றைக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சாக்லேட் எல்லாமே ஷாப் பண்ணோம். ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட்டு தைலம் எல்லாமே ஷாப் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு இந்த ஷாப்பு. அதனால சரி இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே சூப்பராக இருந்தது எல்லா சாக்லேட்ஸுமே. நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே, நம்ம இங்கேயே வந்து சாக்லேட் தைலம்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். தைலமே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்து 5-6 பாட்டில்ஸ் வந்து வாங்கினாங்க. எங்கள் பாட்டி வந்து ஒரு 4-3 பாட்டில்ஸ் வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே ரெண்டு இதுக்குமே வந்து நிறைய வந்து சாக்லேட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். நான் நிறைய சாக்லேட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3rd டே நைட் வந்து எடுத்தது. நானும் எங்கள் டேடியும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எடுத்தது. இது வந்து 5th டே மார்னிங். 4th டே வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்கள் எல்லாருமே வந்து தூங்கிட்டோம். 4th டே நாங்கள் எங்கேயுமே வந்து போகவே இல்லை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5th டே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பும் போதே ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸ்க்கு போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு ஃபால்ஸ்க்கு வந்து போயிட்டு போனோம். வாட்டர் ஃபால்ஸ்க்கு. இங்கே சூப்பராக நல்லா தண்ணி எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. சரி இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கேட் திறந்து நாங்கள் உள்ளவே வந்து போயிட்டோம். அங்கே வந்து அப்போ தான் சொன்னாங்க அங்கே பாம்பு இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியாமல் நாங்கள் உள்ளே வந்து போயிட்டோம். அங்கே பாம்பு இருந்துச்சு அப்படின்ட்டு நல்ல வேளை நாங்கள் உள்ளே போனதுக்கு வேஸ்ட் ஆகலை. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வர வழியிலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கலான்ட்டு நாங்கள் பலாப்பழம் வாங்கினோம். ஓகே கைஸ், இந்த கொடைக்கானல் ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. HQ All.